நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா, லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மல்லிக்கான ஃபர்டிலைசர் தான் பார்க்க போறோம். இப்போது ஜனவரி மந்த்து முடிஞ்சு ஃபெப்ரவரி மந்த்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் குளிர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகுது இல்லைங்களா? ஆனால் மல்லி சீசன் வந்துட்டு இது கிடையாதுங்க. மார்ச்லேருந்து தான் மல்லி சீசன் ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கு மார்ச்லேருந்து மல்லி சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு இப்போவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஃபர்டிலைசர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். லிக்விட் ஃபர்டிலைசர் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 days கேப்பில் கொடுத்துட்டு வரணும். சாலிட் ஃபர்டிலைசர் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆகுது நம்ம செடிங்களுக்கு வச்சுட்டு வரணும். அப்போ தான் இந்த ஃபர்டிலைசர்லாம் போய் மண்ணுக்குள்ளே சத்தாக சேர்ந்து நிறைய மொட்டுக்கள் வைக்கும். அது எப்போ வைக்கும்? மார்ச் மாதம் வைக்கும். ஃபெப்ரவரி எண்டுலேருந்தே மல்லிகள் வந்து பூக்க ஆரம்பிக்கும். ஆனால் மார்ச், ஏப்ரல், மே, செப்டம்பர் வரைக்கும் மல்லி வந்து நல்ல ஒரு சீசன் இருக்கும், நிறைய பூக்கள் பூக்கும். அதுக்கு இப்போ வந்துட்டு ப்ரூனிங் பண்ணுற டைம் கரெக்டான டைம். ஸோ ப்ரூனிங் பண்ணிவிட்டு அதுக்கான சத்தை நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் தோட்டத்தில் இருக்கிற மல்லி செடியில் நிறைய பூக்கள் பூக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்க ஃபர்டிலைசர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது தாங்க. நம்ம சாப்பிட்ற ஆரஞ்சு பழத்தோல் இருக்கு இல்லைங்களா? அந்த ஆரஞ்சு பழத்தோலை தான் இன்றைக்கி நம்ம ஃபர்டிலைசராக யூஸ் பண்ண போகிறோம். ஆரஞ்சு பழத்தோல் யூஸ் பண்ணலாம், சாத்துக்கொடி யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்துட்டு லெமன் இருக்குது இல்லைங்களா? லெமன் தோலும் யூஸ் பண்ணலாம். இது 3மே கூட யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த 3த்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். இப்போ நான் 2 பழத்தோட தோல் எடுத்து, ஆரஞ்சு பழத்தோல் எடுத்து கட் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சிருக்கேன். கூடவே அரிசி கழுவுற தண்ணி சேகரிச்சிருக்கேன். அது கூடவே கொஞ்சம் தண்ணி, நார்மல் தண்ணி சேகரிச்சிருக்கேன். சேர்த்துட்டு இப்போ ஒரு 2 டீஸ்பூன் வந்துட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் குலுக்கிட்டு டைட்டாக மூடி குலுக்கி ஒரு 2 நாள் நிழல் பாங்கான இடத்துல வச்சுருங்க. இவ்வளோ தாங்க ஃபர்டிலைசரே. ஆனால் ஃபர்டிலைசர் பார்க்குறதுக்கு சின்ன ஃபர்டிலைசர் இருந்தால் கூட நம்ம மல்லி செடிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபர்டிலைசர். ஏன்னு சொன்னிங்கன்னா, இதில் வந்துட்டு இந்த ஆரஞ்சு தோல், அப்புறம் லெமன் தோல், சாத்துக்கொடி தோல், இதில் வந்துட்டு சிட்ரிக் ஆசிட் இருக்குது. அந்த ஆசிட் கண்டென்ட் வந்துட்டு மல்லி செடிக்கு அவ்வளோ விருப்பமாக இருக்குங்க. ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம 1 லிட்டர் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா 5 மடங்கு தண்ணி கலந்துக்குங்க. கலந்துட்டு எல்லா விதமான மல்லி செடிக்கும் கொடுத்துட்டு வரலாம். இந்த தோலை நான் தூக்கி போடலை. அந்த தோலை வந்துட்டு அப்படியே அந்த தண்ணியிலேயே நல்லா கசக்கிட்டு அதுக்கப்புறம் தோலோடு தான் நான் மல்லி செடிக்கு கொடுக்குறேன். வேர் வழியாகவும் இலை வழியாகவும் கொடுக்கலாம். பெரிய செடியாக இருந்தால் 1.5 மகம், சின்ன செடியாக இருந்தால் 1 மகம் கொடுக்கலாங்க. இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூக்கவே இல்லை, இது வரைக்குமே பூக்கலை, வச்சோம் ஆனால் பூக்கலே வரலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசரை ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்து பாருங்கள். ரிசல்ட்டை நீங்களே பார்ப்பீங்க. டிஃப்ரெண்ட்டாக கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் இருக்கும். மல்லி செடியில் இந்த மாதிரி இலைகள் எல்லாம் மஞ்சத்தன்மையாக இருக்கிறது, அதுக்கடுத்தது வந்து மல்லி வந்து பூக்கவே இல்லைன்னு சொல்கிறது, பழுப்பு கலரில் ஆயிடுறது, மல்லி வந்து பூத்தாலும் பழுப்பு கலரில் ஆகிடும், அந்த கலரில் மாறுறது, இந்த பிரச்சனைக்கெல்லாம் சூப்பரான தீர்வு இந்த மாதிரி சிட்ரிக் ஆசிட் கலந்த தண்ணியை கொடுக்கறது. இதை வந்துட்டு 10 நாளைக்கு ஒரு முறை ரெகுலராக கொடுத்துட்டு வாங்களேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பூக்காத மல்லி செடியில் கூட நிறைய பூக்கள் பூக்கும். நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது வந்து மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததாக நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஆயில் தான். குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது வந்துட்டு மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம்.
செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஏர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க. ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அதே மாதிரி எந்த சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லை கிளாரிஃபிகேஷனோ கார்டனிங்கை பற்றி இருக்குது அப்படின்னிங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்டனிங்.